ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 16/12/2024 கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி முதல் நாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று திருப்பாவை பாடி இந்த ஆண்டாள் நாச்சியாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டிய மாதங்கள். அருமையான மாதம் மார்கழி மாதம். மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்கின்றார் பகவான் கண்ணன் கீதையிலே. மார்கழி பிறந்திருக்கின்றது. இந்த மார்கழி நோன்பு இருக்கின்ற பெண்மணிகளுக்கெல்லாம் அவர்களுடைய இல்வாழ்க்கை சிறப்பாக அமைந்து வாழ்க்கையிலே சகல சௌபாகியங்களும் பெற்று தீர்க்க சுமங்கல யோகத்தோடு வாழ வேண்டும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமைந்து திருமணமாக வேண்டும் என்று இந்த மார்கழி முதல் நாளிலே ஜெம் டிவி சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று அற்புதமான குரோதி வருடம் திங்கட்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:22 சூரிய அஸ்தமனம் மாலை 5:44 இன்றைய விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 5 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். அதுவும் இன்று மார்கழி பிறக்கின்றது. ஆகவே விடியற்காலையிலேயே எழுந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து இன்றைய நாளிலே விளக்கேற்ற வேண்டும். அதேபோல் தொடர்ந்து வருகின்ற இந்த மார்கழி மாதம் முழுவதுமே விடிகாலை 4 மணிக்கெல்லாம் விளக்கேற்றுவது என்பது மிகவும் சிறப்பு. ஆகவே அதனை செய்யுங்கள் எல்லோரும். அதேபோல் மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் காலை 7:15 வரை. அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:37 வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. இன்றைய திதி இன்று மதியம் 1:54 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். சிறப்பான நாள் இன்றைய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். ஆண்டாள் தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக
நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு சௌஜன்யம் ஏற்படும். நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்திலேயும் ஒற்றுமை ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசாவுக்கு அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் விசா கிடைக்கும். அதேபோல் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக இருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகளில் தெளிவு இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டாள் நாச்சியாரை வணங்குங்கள். இந்த பூலோகத்திலே பிறந்து தன்னுடைய அசையாத பக்தியாலும் தன்னுடைய தமிழ் புலமையாலும் பெருமாளை தன்வசப்படுத்தி பெருமாளோடு ஐக்கியமானவள் ஆண்டாள் நாச்சியார். இந்த ஆண்டாள் நாச்சியாரை போல் நம்முடைய வாழ்க்கையும் இறைவனோடு இரண்டர கலப்பதாக இருக்க வேண்டும் என்ற மேம்பட்ட எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இறைவனை அடைந்து விடலாம். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டாள் நாச்சியாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழியிலே சொத்துக்கள் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். அதேபோல் சிலருக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களாக இருந்தால் புதிய வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று என்ன நடக்கும்? சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நல்ல வளர்ச்சி ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மார்கழி பிறந்திருக்கின்றது. ஆண்டாள் நாச்சியாரை வணங்குங்கள்.
திங்கட்கிழமை சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை இன்றைய நாளிலே தவிர்க்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட் பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாள். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்றைய நாளிலே எடுக்க வேண்டாம். ஒரு 2 நாட்களுக்கு தள்ளி போடுங்கள், பார்த்து கொள்ளலாம். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? திருப்பாவை படியுங்கள். திருப்பாவை படித்து ஆண்டாள் நாச்சியாரை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். திருவெம்பாவை படியுங்கள். அதேபோல் மார்கழி பிறந்திருக்கின்றது. மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியாருக்கு உகந்த மாதம். திருப்பாவை படியுங்கள். பெருமாளை சேவியுங்கள். ஆலயத்துக்கு சென்று திருப்பாவை படித்து பெருமாளை சேவித்து திருவெம்பாவை படித்து சிவபெருமானை சேவிக்க வேண்டிய அற்புதமான நாள். இந்த மாதம் முழுவதும் 2 தெய்வங்களையும் வணங்க வேண்டும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே வாகனத்திலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேலதிகாரிகள் உங்களை கடிந்து கொள்ளும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளிலும் தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்தி இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சத்தான குழந்தை பிராப்தி கிடைக்கும். நல்ல சத்சந்தான பிராப்தி. சத்சந்தான பிராப்தி என்றால் அந்த குழந்தை நல்ல பெற்றோருடைய பேச்சை கேட்டு பெற்றோருக்கு அணுக்கமாக நல்ல குணங்கள் வாய்ந்த குழந்தையாக வளரும் என்பதுதான் சத்சந்தான பிராப்தி. அந்த வகையிலே உங்களுக்கு நல்ல சத்சந்தான பிராப்தி இன்றைய நாளிலே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள்.
மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டாள் நாச்சியாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் கைகூடும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆண்டாள் நாச்சியாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். மார்கழி மாதம் திங்கட்கிழமை சிவபெருமானை வணங்குங்கள். எல்லா தெய்வங்களையும் வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே திருப்பாவை படித்து பெருமாளை வணங்கி பெருமாள் ஆலயம் சென்று சேவிக்க வேண்டிய அற்புதமான நாள். அதேபோல் திருவெம்பாவை படித்து சிவபெருமானையும் வணங்க வேண்டிய நாள். இந்த இரு மூர்த்திகளையும் வணங்கி 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே எல்லா வளமும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். ஆழ்வார் 12 பேரிலே ஆழ்வார்களிலே ஆண்டாள் நாச்சியார் முக்கியமாக பார்க்கப்பட்டவர். ஆண்டாள் நாச்சியாரை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். மார்கழி மாதம் பிறந்திருக்கின்றது. இந்த பாவை நோன்பு எடுக்கின்ற மகளிருக்கெல்லாம் நல்ல அற்புதமான வாழ்க்கை அமைய வேண்டும். கல்யாணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் நடக்கணும். இந்த திருப்பாவை படித்து இந்த மார்கழி மாத நோன்பை சரியாக செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக அருமையான மன வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். ஆகவே ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளை வணங்கி இன்றைக்கு இறைவன் மிகப்பெரிய பாக்கியத்தை அடியனுக்கு அருளி இருக்கின்றான். ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பேசுகின்ற பாக்கியம். ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பார்ப்போம். இன்றைய நாளிலே 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவராக 12 ஆழ்வார்களுள் இவர் ஒருவரே பெண்ணாவார். அதாவது 12 ஆழ்வார்களிலே 11 பேர் ஆண்கள், இவர் மட்டும்தான் பெண். ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற 2 அற்புதமான தொகுதிகளை இயற்றியுள்ளார். இந்த வைணவ சமய நூல்களிலே இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கின்றது. பெருமாள் தான் எல்லாம், நாராயணனே நமக்கு என்று நாராயணனை அனுதினமும் அனவரதமும் ஸ்மரித்து நாராயணனோடு ஐக்கியமாகிவிட்டு பூமி பிராட்டி, இந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரமாகவே கருதப்படுகின்றாள் ஆண்டாள். இந்த ஆண்டாளுடைய பிறப்பு என்று பார்த்தால் 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்கின்றார்கள். திருவில்லிபுத்தூரிலே பிறந்த ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கத்திலே இறைவனோடு ஐக்கியமாகியிருக்கின்றார். வைணவத்துக்கு கிடைத்த ஒரு அற்புதமான மாணிக்கம் ஆண்டாள் நாச்சியார். மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற ஊரிலே வசித்து வந்த விஷ்ணு சித்தர், அதாவது இவருடைய பெயர் பெரியாழ்வார் என்று பெயர். இந்த விஷ்ணு சித்தருக்கு அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழே கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். இந்த அந்தனர் திருவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தமது கடமையாக கொண்டவர். அந்த நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து பூஜைக்கு கொடுப்பது தான் இவருடைய கடமை. தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலேயும் கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என்று கருதி அந்த குழந்தையை வளர்த்து வந்தார் இந்த விஷ்ணு சித்தர். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தமிழ் மொழியை விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழிலே நல்ல புலமை உள்ளவராகவும்
வளர்ந்து வந்தார். சிறுவயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு கண்ணனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டார். தன்னை கண்ணனுடைய மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வாழ்ந்து வந்தார் கோதை. கோவிலிலே இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து கொடுத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கொண்டு கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கின்றோமா என்று கண்ணாடியிலே பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால்தான் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கும் சூட்டப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடுமையாக கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரது கனவிலே தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு உகப்பானவை என்றும் அவற்றையே தனக்கு சூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடி கொடுத்த சுடர்கொடி என்று இறைவனையே ஆண்டவள் என்ற பெயரிலே என்ற பொருளிலே ஆண்டாள் என்றும் போற்றப்படுகின்றார். கோதை மன வயதை அடைந்த பின்னர் அவளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்துவிட்டாள். திருவரங்கம் கோவிலிலே உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாது கவலையோடு இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவிலே தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார். குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்டாள் கோதை. கோவில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள் என்பதுதான் ஆண்டாளுடைய வரலாறு. ஆண்டாளுடைய பக்தி வட இந்தியாவிலே ராதாவினுடைய பக்தி எப்படி பிரபலமாக போற்றப்படுகின்றதோ, பெண் பக்தியாளர்களிலே மீராபாய் கண்ணனிடம் கொண்ட அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியைப் போல தமிழகத்திலே ஆண்டாளின் பக்தி போற்றப்படுகின்றது. இவரது முதல் படைப்பான திருப்பாவை 30 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த தொகுப்பு ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியிலே வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு கண்ணனின் திருவடியை அடைதலையே தன் வாழ்வின் லட்சியமாக பாடியுள்ளதை குறிப்பதாக உள்ளது. அதனால்தான் எல்லா வைஷ்ணவருமே அடியேன் என்று சொல்வார்கள். இந்த அடியேன் என்பதற்கு என்றைக்கும் நான் இறைவனுடைய அடிமை என்று சொல்வதாக பொருளாகும். ஆண்டாள் இறைவனை நினைத்து 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 கசிந்துருகி இந்த பாடல்களை எல்லாம் பாடி இறைவனோடையே கலந்து விட்டாள். இந்த ஆண்டாளுடைய பக்தியானது நமக்கெல்லாம் இதனைத்தான் புகட்டுகின்றது. ஆகவேதான் இந்த திருப்பாவைக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது. இந்த திருப்பாவை பாடி இந்த 30 நாட்களும் நோன்பிருக்கின்ற பெண்களுக்கு நிச்சயமாக நல்ல மன வாழ்க்கை அமையும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர் மாலைகள் ஆந்திர மாநிலத்திலே உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகின்றது என்பது எத்தனை பெரிய பேர். இந்த வைபவம் தமிழ் மாதமான புரட்டாசியிலே திருப்பதி பிரம்மோற்சவ விழாவிலே குறிப்பாக கருட சேவை அன்று நடைபெறுகின்றது. ஆண்டாள் சூடிய மலர் மாலையை பெருமாள் சூடிக்கொண்டு பவனி வருகின்றார் என்றால் ஆண்டாள் நாச்சியாருடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி! இந்த மலர் மாலை துளசி, செவ்வந்தி மற்றும் சம்பங்கி பூக்களால் தொடுக்கப்பட்டதாக உள்ளது. மேலும் திருப்பதி பெருமாளுடைய மலர் மாலை வருடந்தோறும் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்திற்காக அனுப்பப்படுகின்றது. ஆகவே இந்த அற்புதமான ஆண்டாள் நாச்சியாருடைய மாதம் மார்கழி மாதம் என்றாலே பெருமாளுக்குரிய மாதம். இந்த பெருமாளுக்குரிய மாதத்திலே பெருமாளுடைய அடியாரான ஆழ்வார்களிலே முக்கியமான அடியாரான ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியாருடைய மாதமாகவே இந்த மாதம் பார்க்கப்படுகின்றது என்றால் அது மிக இல்லை. ஆகவே இந்த 30 நாளும் இந்த திருப்பாவைகளை பாடி 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 அந்த பரமனை துதிப்போம். பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு பஜனை செய்து கொண்டு இந்த மார்கழி மாதத்திலே பெருமாளுடைய பெருமைகளை பாடி நாம் உய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்வதற்கு அருமையான மாதம் இந்த மாதம். ஆகவே இந்த மாதத்திலே வீண் வாக்குவாதங்கள் செய்து கொண்டு நேரத்தை போக்காமல் ஆண்டாளுடைய புகழ் பாடி பெருமாளுடைய புகழ் பாடி இந்த மாதத்தை அருமையாக அனுபவிப்போம். பெருமாளை அனுபவிப்போம். ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் பாடுவோம். பிரபந்தங்களை பாடுவோம்.
பிரபந்தங்களை எல்லாம் பாடி நாராயணனை துதிப்போம். நமக்கு இக உலகத்திலே கிடைக்கின்ற சுகமாகட்டும், இறந்த பின் கிடைக்கின்ற மோட்சமாகட்டும், அனைத்தும் அருள்பவன் அந்த நாராயணன். ஆகவே அந்த நாராயணனுடைய திருவடிகளை வணங்கி, ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளை வணங்கி நல்வாழ்வு பெறுவோம், மோட்சம் பெறுவோம். நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பெருமக்களுக்கு நமஸ்காரம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.